பனையூரில் 233 வேட்பாளர்களோட விஜய் அவர்கள் ஆலோசிச்சிருக்கிறாரு. பயங்கரமான பல திட்டங்கள்லாம் ஆலோசிச்சதா சொல்கிறாங்க. ஒரே உற்சாகம். நீங்கள் அந்த கூடாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அதாவது வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க இல்லையா, நான் 4ஆம் தேதி வரப்போகிறேன். பல பேர்லாம் எம்எல்ஏங்கிறத தாண்டி அமைச்சராகவே வாழ தொடங்கிட்டாங்களா சார்? நிறைய பேர் வந்து எம்எல்ஏ. இப்போ நேற்றுக்கு என்ன சொன்னாங்கன்னா 233 தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்கிறாங்க. 233 தொகுதி வேட்பாளர்னே அவங்க யாருமே சொல்லிக்கலாம். இல்லை சார், அதில் கூட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாமே. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் காரில் ரெடியாக இருங்க, ஜெயிச்சு அடுத்த செகண்டு பனையூருக்கு வந்துடணும்னா நிறைய சொல்லியிருக்காங்களாமே. என்ன ஆச்சு? தூக்கிடுவாங்களாம், வேட்பாளர் எல்லாம் தூக்கிடுவாங்களாம், வேட்பாளர் எல்லாம் கடத்திடுவாங்களாம். அதனால் வந்து பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை, ஆட்சி அமைக்கிற ஒரு பதட்டத்தில் எங்கே வேட்பாளர்னு தேடிக்கிட்டு இருக்க முடியாது, அடுத்த செகண்ட் வந்துடுன்றான் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு. அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த ஜோதிடர் பிடியில் இருக்கிறதுனால இன்னைக்கு விஜய் வந்து பார்க்கணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சாமி வந்து என்னை வந்து அனுப்பிச்சிருக்கு, ஒரு வேடம் போட்டிருக்கு. இந்த ஒரு அம்மா நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ல கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி போய் விஜய் வீட்டு கேட்ல வந்து உட்காந்துட்டாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எலி ஜோசியம்னு வந்து கூட சில நேரங்களில் இருக்கு. இப்போ வந்து அணில் ஜோசியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அணில் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். பனையூரில் படையெடுத்த தாவேகாவினர், நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்மெல்லாம் அங்கே கிளம்பி பனையூர் முன்னாடி போய் நம்ம வெயிட்டை காட்டுறோம் அப்படின்னு பல பேர் ஓட்டு போட கிளம்பி வந்தாங்க. சரி, இப்போ ஃபாரின்லேருந்து கிளம்பி வர்றாங்க. அந்த வெற்றியோட மூமெண்ட்டில் தளபதியோட நம்ம இருக்கணும், தாவேக்காவோட நம்ம இருக்கணும்னு பல பேர் ஃபாரின்லேருந்து கிளம்பி வர்றாங்க. ஸோ இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பனையூரில் கூட்டம் போட்டு 234 வேட்பாளர்கள், சரி 233 வேட்பாளர்கள் அப்படி வச்சுக்கலாம், 233 வேட்பாளர்களோட விஜய் அவர்கள் ஆலோசிச்சிருக்கிறாரு. பயங்கரமான பல திட்டங்கள்லாம் ஆலோசிச்சதாக சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, பனையூரில் என்ன தான் பேசினாங்க சார்? ஃபாரின்லேருந்து பல பேர் வந்து வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு வராங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஓட்டு போட சில பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்பி ஃபாரினுக்கு போகல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காண்டி. 4ஆம் தேதி சாயந்தரம், அதாவது வந்து 6-7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெட்டி பிடிக்கியை தூக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தியிருந்தார். ஒருத்தர் வந்து அவ்வளோதான் முடிச்சு விட்டு போயிட்டார். ஸோ 233 தொகுதியில் வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கூப்பிட்ருக்காரு. நேற்றுக்கு வந்து பனையூரில் வந்து எல்லா வேட்பாளர்களையும் சந்திச்சிருக்காரு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து வேட்பாளர்கள் எல்லாருக்கும் வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வெயிலுக்கு குழுன்னு இருக்கிற மாதிரி, அது சாயந்தரத்துலாம் நடந்துச்சு, இளநீர் பாயாசம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே உற்சாகம். நீங்கள் அந்த கூடாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். மத்தாப்பு வந்து கொளுத்துன மாதிரி அவ்வளோ சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறது, வேட்பாளர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுறது. நான் அதாவது வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க இல்லையா, நான் 4ஆம் தேதி வரப்போகிறேன். பல பேர்லாம் எம்எல்ஏங்கிறத தாண்டி அமைச்சராகவே வாழ தொடங்கிட்டாங்களா சார்? இல்லை, நிறைய பேர் வந்து எம்எல்ஏ. இப்போ நேற்றுக்கு என்ன சொன்னாங்கன்னா 233 தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்கிறாங்க. 233 தொகுதி வேட்பாளர்னே அவங்க யாருமே சொல்லிக்கல, எல்லாருமே எம்எல்ஏகள். ஏன்னா மற்றவங்க டிஎம்கேவோ வேறு கட்சி யாருமே ஒரு தொகுதி கூட வந்து பிடிக்க போகிறது இல்லைங்கிறது அவங்களுடைய அனுமானமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் ஒரே சந்தோஷமாக அது கொண்டாட்ட மனநிலையில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த், அவர் ஒரே ஒரு குஷி ஆனந்தாக மாறிட்டார். பல பேர் வந்து அமைச்சர்களாக வந்து தங்களை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் அமைச்சர்கள், அதாவது நானா நீயா, இந்த துறை எனக்கா அந்த துறை உனக்கா, இப்படி எனக்கு இதை கொடுத்துருவாங்களா உனக்கு அதை கொடுத்துருவாங்களா, வச்சா நீ என்ன எடுத்துக்கிற நான் என்ன எடுத்துக்கிறேங்கிற மாதிரி வந்து பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எது துறை, அமைச்சர் துறையை பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பங்கு போட்டதில் பார்த்தீங்கன்னா பத்தலை. அதனால் குட்டி துறையெல்லாம் 1-2 சேர்ப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் உடைச்சி துறையெல்லாம் அதிகரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விவாதங்களும் அங்கே நடந்தது. ஸோ 4ஆம் தேதி வந்து வரப்போகிற ரிசல்ட்டு 7ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகிறாங்க, இல்லை 8ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகிறாங்கிற மாதிரி ஒரே பரபரப்பாகவும், அந்த கூடாரமே ஒரே சந்தோஷமான ஒரு கூடாரமாக இருக்குது. அதுதான் அன்றைக்கி நடந்திருக்கு. விஜய் பார்த்திங்கன்னா முகமலர்ச்சி, இவ்வளவு சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கும்போது. எல்லாரும் அப்படியே வந்து பூரிச்சு போகிறாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பூரிச்சு போயிட்டாரு. நிச்சயம் அதில் கூட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாமே. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் காரில் ரெடியாக இருங்க,
ஜெயிச்சோ அடுத்த செகண்டு பனையூருக்கு வந்துடணும்னா நிறைய சொல்லியிருக்காங்களாமே, என்ன ஆச்சு சார்? நீ எதுக்கு எல்லாரும் காலில் ரெடியாக இருக்கணும்? ஜெயிச்ச அடுத்த செகண்ட் எப்படி பனையூருக்கு வர முடியும்? திருநெல்வேலி வேட்பாளரும் தூத்துக்குடி வேட்பாளரும் ஜெயிச்ச அடுத்த செகண்ட் வர முடியுமா? ஒரு தூத்துக்குடியிலேருந்து ஃப்ளைட்லேயே வந்தால் கூட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் பனையூர் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது இப்போ இந்த கூவத்தூரில் கொண்டு போய் வச்சாங்கல்ல, ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் சசிகலா தலைமையில் ஒரு கூடாரமே, ஏடிஎம்கே எம்எல்ஏ கூடாரமே இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டு போய் வைக்க வேண்டியதுதானே. எல்லாம் என்ஜாய் பண்ணுற மூடுக்கு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தளபதி நேத்தி கூப்பிட்டு விட்டதை பார்த்தா அந்த வேட்பாளர்கள் எல்லாம் அவங்கள எம்எல்ஏவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரஜினிகாந்த் கூப்பிட்டு போய் பிரபு காமிப்பார், இந்த பாரு அதாவது கங்கா முழுசாக சந்திரமுகியை மாறினதை பார் அப்படின்னு வரல, அந்த மாதிரி எம்எல்ஏவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் கூவத்தூர் மாதிரி ஒரு இடத்துல, கூவத்தூர் மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் தான் வர வழக்கமாக மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட் பிடிச்சி வச்சிருக்காரு. அங்கே எல்லா மீட்டிங் அங்கே தானே போகிறாரு. அங்கே கொண்டு போய் எல்லாரையும் வச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு லைஃப்பை வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்குங்க ஜெயிச்சு எல்லா செகண்ட் வரணும்? ஆல்ரெடி வந்தவங்களை வந்து கொண்டு போய் ரிசார்ட்டில் வைக்க வேண்டியதானே. அதை வந்து செய்யாமல் ஜெயிச்சு அடுத்த செகண்ட் வரணுங்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதை என்னென்னா தூக்கிடுவாங்களாம், வேட்பாளர் எல்லாம் தூக்கிடுவாங்களாம், வேட்பாளர் எல்லாம் கடத்திடுவாங்களாம். அதனால் வந்து பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை, ஆட்சி அமைக்கிற ஒரு பதட்டத்தில் எங்கே வேட்பாளர்னு தேடிக்கிட்டு இருக்க முடியாது, அடுத்த செகண்ட் வந்துடுன்றான்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு அட்வைஸ் கொடுப்போம், வந்த வேட்பாளர்கள் அநேகமாக இன்றைக்கி திரும்பி போயிருக்க மாட்டாங்க, அங்கங்கே ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. அவங்கள அப்படியே லாக் பண்ணி கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. இருக்கலாம்ல, தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல. ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் வந்தோடனே அதில் வந்து ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆக போகிறது இல்லை, எல்லாருமே வந்து ஒரு காரில் திருப்பி அனுப்பலாம். அது சந்தோஷமாக அவங்க போகலாம், செய்யலாம். அப்போ அதான் இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் எங்கள் ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைகிற மாதிரி சூழலில் எங்கடா அந்த 10 எம்எல்ஏவை காணானா ஒரு பதட்டம் ஆயிருங்கனால எல்லாரும் ஜெயிச்சோடனே இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் இன்ஸ்ட்ரக்ஷனு. இப்போ எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணல, அதாவது எம்எல்ஏக்கள்லாம் அவங்கெல்லாம் அங்கே பூத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இதெல்லாம் நடக்கும், அப்போல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேறு கொடுத்து அனுப்பிச்சாராமே சார். அது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து விஜய் கொடுக்காமையா இருப்பார். அவர் பூத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், பூத்தில் சண்டை வரும், நம்ம ஓட்டை வந்து மாற்றிடுவாங்க, அதுன்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து விஜய் கொடுத்துருக்காரு. எல்லாரும் உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த வந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, 233 தொகுதி வேட்பாளர்கள், அவங்களாம் விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏன் வந்து எங்கள் தொகுதிக்கு வரல, நீங்கள் ஏன் எங்கள் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளையும் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரை வந்து அந்த கட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு தொண்டர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேட்பாளர்கள், இப்போ வந்து எம்எல்ஏ, அவங்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஸோ எம்எல்ஏ ஆனோன்னா கட்சி தலைவரை பார்த்து கேள்வி கேட்குற தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஏன் வரலண்ணா, விஜயண்ணா நீங்கள் வந்துருந்தீங்கன்னா என்ன சூப்பராக இருந்திருக்குண்ணா, நீங்கள் வராமே நம்ம ஜெயிக்க போகிறோம்ண்ணா, நீங்கள் ஏன்னா வரலண்ணா அப்படின்னும் போது விஜய் சொல்லிக்காரு, எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைம்மா, கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்து ஒரு என்ன, அதாவது நிச்சயமாக நான் வந்து தேர்தலுக்கு அப்புறம் வருவேன். அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே வரல, தேர்தலுக்கு அப்புறம் வருவாராம். நிச்சயமாக வந்து உள்ளாட்சி தேர்தலெலாம் நடக்க போதில்ல, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் போட்டி போடுவோம், டஃப் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. டஃபா கவுன்சிலர்லாம் முடிச்சு மேயர் ஆகணும்னு வச்சுருக்காங்களா? கவுன்சிலர்லாம் மேயர் ஆக்குவார், மேயர் எல்லாம் அமைச்சர் ஆக்குவார், எல்லாம் நடக்கும். அடுத்தடுத்த கோமாளித்தனங்கள்லாம் நிறைய நடக்கும். இவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, லட்டு மாதிரி வந்து நின்று அதில் வந்து அவருடைய பவரை காட்டியிருக்கலாம். உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, அதை பவரை காட்டியிருக்கலாம். அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அதில் வந்து பவரை காட்டியிருக்கலாம். எதுலேயுமே நிற்கலை. கடைசியில் வந்து இதில் நின்றுருக்காரு. தம்பி வந்து ஒரு மிகப்பெரிய கால்குலேஷனுங்க. அதாவது எப்படிங்க இப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும், அதாவது தொண்டர்கள் அதை விட உற்சாகமாக இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வால் போஸ்ட் ஒட்டிட்டாங்க, கேலண்டர் ரெடி ஆகுது, வால் போஸ்ட்லாம் தயார் நிலையில் இருக்குது, கேலண்டர் ரெடி, எல்லாமே ரெடி. 4ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய்னு பரபரப்பாக ஊரெல்லாம் வந்து போஸ்டர் கேலண்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எதையுமே ஒட்ட முடியாமல் போகுது. அதுதான் வந்து அவங்களுடைய சோகமான நிலைமை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்க சார். இப்போ இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் இந்த ஜோதிடர் ஒருத்தர் பிடியில் மாட்டியிருந்தார், அதுக்கப்புறம் இன்னொரு ஜோசியர் வந்தார், அவர் வந்து அப்புறம் கோயில் பரிகாரம் அது இதுன்னு சொல்கிறாங்கலாம் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய பார்க்குறோம், கண்ணாலே பார்க்குற கூடிய தானே இருக்காருங்கிற மாதிரி பார்க்குறோம் சார். இப்போ அந்த வகையில் திடீர்னு பார்த்தா விஜய் அவர்கள் வீட்டு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு, அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்படி பல பேர் வந்து கிளம்பியிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. ஏன்னா நானே ஒரு முறை விஜய் அவர்கள் வீட்டுக்கு அந்த சைடில் போட்டோ ஷூட் போயிட்டு வரும்போது நின்னும்போது திடீர்னு ஒரு பையன் வந்தான், வந்து நான் விஜயை பார்க்கணும், மகரிஷி சொல்லி அமிச்சாருங்கிறான். அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு நிற்கிறாங்க, ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி விஜய் வீட்டை பார்க்குறக்கா அந்த பையன் சொன்னதெல்லாம் பார்த்து ரொம்ப வியர்டாயிடுச்சு சார். எங்களுக்கு என்னடா பண்ணுறானே தெரியல. இந்த மாதிரி பல பேர் கிளம்பி விஜய்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லணும், அவங்க சொல்லி அமிச்சிருக்காங்க, கடவுளே சொல்லி அமிச்சிருக்காருன்னு பல பேர் கிளம்புறாங்க. இது மாதிரி என்னென்ன அடுத்த கூத்து காத்திருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், ஒரு ஜோதிடர் தான் முழுசாக நம்புறாரு.
கிளம்புறாரு. அந்த ஜோதிடர் பிடியில் தான் வந்து விஜய் இருக்காருன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா, அதாவது வந்து இது தேர்தலுக்கு முன்னாடி அந்தோனியர் கோயிலில் வந்து மண்டி போட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்ணார். அந்த மண்டு போட்டு பிரார்த்தனை பண்ணது அந்த இன்ஸ்டாலாம் அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்து டீகோட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா 2 கால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேடு போட்டிருக்காரு. பேடு போட்டு மண்டி போட்டு போயிருக்காரு. முட்டி கூட தேயாத அளவுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காரு. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனது, நம்ம நேற்று வந்து ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் இங்கே போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும், இங்கே போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சாயந்தரம் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்புறாரு விஜய். எங்கன்றது தெரில, ஒருவேளை காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போக சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அங்கே கிளம்புவார். ஸோ அந்த ஜோதிடர் பிடியில் இருக்கிறதுனால இன்றைக்கி விஜயை வந்து பார்க்கணும்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சாமி வந்து என்னை வந்து அனுப்பிச்சிருக்கு, ஒரு வேடம் போட்டிருக்கு, என்னை வந்து உங்களுக்கு தூதுவனாக அனுப்பிச்சிருக்கு. உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும், விஜய் கிட்ட தான் அந்த செய்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா விஜய் உடனே உங்களை கூப்பிட்டு விடுவார். என்ன நடக்குதுன்னு கேட்பார். இந்த ஒரு அம்மா நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி போய் விஜய் வீட்டு கேட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. விஜய் பார்க்கணும் ஒரு செய்தி இருக்குது, விஜய் பார்க்கணும் ஒரு செய்தி இருக்குன்னு உட்காந்துட்டாங்க. இது எப்படின்னா இதை தவிர்க்க முடியாது. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எலி ஜோசியம்னு வந்து கூட சில நேரங்களில் இருக்குது. இப்போ வந்து அணில் ஜோசியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அணில் ஜோசியம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் விஜயனுடைய நிலைமை. முழுக்க பார்த்தீங்கன்னா சாமியார் பிடியில் போயிட்டார். அந்த சாமியார் என்ன சொல்கிறாரோ அதான் விஜய் கேட்குறாரு. அந்த சாமியாரே இப்போ வந்து பேட்டி கொடுக்க வந்துட்டார். எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகளில் வந்து தாவேகா ஜெயிக்கும், நிச்சயமாக வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறான்னு வெளிப்படையாகவே ப்ரெஸ்ஸில் வந்து பேச ஆரம்பித்தார். அது யாரா அந்த சாமியார் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணி அவரோட பேக் ஸ்டோரிலாம் தேடி போனீங்கன்னு வச்சுங்க, அவர் வந்து பேசியிருக்காரு, யூடியூப்பில் இருக்குது. 2026 அஜித் வந்து முதலமைச்சராக உட்காருவார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. எப்படி அஜித் வந்து விஜய்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆனார், அங்கே எப்படி விஜய்கிட்ட போனார், எப்படி விஜய்கிட்ட அப்பிக்கிட்டார், விஜய் ஏன் சாமியார் விட்டு வெளியில் வரமாட்டேங்கிறாரு. பல மர்ம முடிச்சுகள், அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாக இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில. விஜய் பாவம் நல்லா நடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார். இப்போ சினிமாவும் இல்லாமல் அரசியலும் இல்லாமல் அந்த சாமியார் பேச்சை கேட்டு, அதாவது சொல்கிறேன்ல, யாரோ பேச்சை கேட்டு என்னமோ பண்ண கதையாக வந்து விஜய் வந்து இப்போ வந்து தனித்து நிற்கிறார். அதான் சார், இப்போ நீங்கள் நம்புறீங்களே, இப்போ தாவேகா ஒரு கட்சி அவங்க செயல்படுறாங்க, மக்கள் தீர்ப்பு 4ஆம் தேதி பார்த்துக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அட எங்க இப்படிலாம் பண்ணுறீங்க மாதிரி இந்த திருத்தணி கேண்டிடேட் எந்த தொகுதி வருதில்ல, திருத்தணி தான் ஃபஸ்ட்டு தொகுதி. ஆக்சுவலி திருத்தணி தொகுதி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தொகுதின்னு பல பேர் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் அந்த கேண்டிடேட்டு தான் காரணம், அந்த அட்வொகேட்டு. அது மாதிரி பல பேர் தளபதியே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ரேஞ்சுக்கு பண்ணுறாங்களாமே சார். இல்லை, இந்த திருத்தணி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் நேரத்தில் பண்ண கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு துண்டை போட்டு நான் தாவேகா வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்க சத்யகுமார்னு சொல்லி டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நான் தாவேகா வேட்பாளர் சத்யகுமார் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் நாங்கள் டீ தான் சார் குடிச்சிட்ருக்கோம். இல்லை டீ குடிக்கிறீங்களா, நான் டீ தான் சார் குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டாத குறையாக வந்து துரத்தி விட்டாங்க. திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு, திருப்பதியிலேருந்து வர பஸ்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் தாவேகா வேட்பாளர் சத்யகுமார்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதியிலேருந்து வந்த ஒரு பஸ்ஸு மொட்டை போட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர். அவர் பார்த்து பரிதாபப்பட்டு சரி பாவம் தாவேகா வேட்பாளருங்கிறாரு, வெயிலில் வேறு லட்டை கடுமையான வெயிலுன்னு சொல்லிட்டு ஒரு லட்டு எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்காரு. என்னது இது அப்படின்னு, லட்டு அப்படின்ட்டு இருக்காரு. லட்டா, சரி ஓகே ரொம்ப சந்தோஷம், லட்டோடு அப்படி கொண்டுருக்காரு தாவேகா வேட்பாளர்னா. அந்த மாதிரி இப்போ அவர் எப்படின்னா அவர் சபாநாயகராக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு. அவர் ஒரே சந்தோஷத்தில் இருக்க சபாநாயகர் அவர். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சாயல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேரே பார்த்தீங்கன்னா சத்யகுமார், ஆனால் அம்பேத்கர் மாதிரி இருப்பார் பார்க்க. லுக்கு, அந்த ட்ரெஸ்ஸிங்கு, அந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து சபாநாயகர் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க அட்ராசிட்டி அதான் சொல்கிறேன்ல. இது ஒரு பக்கம் நம்ம எப்படி சொல்கிறது, தளபதி ஆகிட்டார் இவர். அதாவது இளைய தளபதியிலேருந்து இவர் தளபதி ஆகிட்டார். இப்போ சின்ன தளபதி, அதாவது வந்து பரத் எடுத்த ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம சஞ்சீவ், டிவி சீரியல் சஞ்சீவ், திருமதி செல்வம்லாம் நடித்தார்ல அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் போராட்டமெல்லாம் பண்ணுற அலப்புறையெல்லாம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர். ஒரு சைடு ஸ்ரீநாத் அடுத்த மினிஸ்டர், அவர் மினிஸ்டர் இல்லை, ஸ்ரீநாத் அவர் ஃப்ரெண்ட். ஸ்ரீநாத்லாம் வந்து ஜெயிக்க போகிறது இல்லை, ஜெயிச்சா மினிஸ்டர்.
மினிஸ்டர் அவர் ஒரு ஃப்ரெண்ட் இப்படி இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு மினிஸ்டர் கொடுத்து அந்த விஜய் வந்து திருச்சி கிழக்குல வந்து ஜெயிச்சாரு, ராஜினாமா பண்ணி பெரம்பூர்லையும் ஜெயிச்சாருன்னா ஒன்ன ராஜினாமா பண்ணுவார்ல, அதுல நம்ம சின்ன தளபதியை நிறுத்துவார். மீதி இன்னும் 2 ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க எம்பி சீட்டா எல்லாம் கொடுப்பாங்க எம்பி சீட்டு. வந்து ஏங்க 10 பிரேமலதாக்கே 10 சீட்டும் ஒரு எம்பி சீட்டும் கொடுக்கும்போது விஜயோடைய ஃப்ரெண்டுக்கு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டாரா? எம்பி சீட்டு கொடுப்பாரு, எல்லா சீட்டும் கொடுப்பாரு. இப்போ எப்படின்னா இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார்ல துப்பாக்கியில் இன்ட்ரோல் பிளாக்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்காண்டி ஐ எம் வெயிட்டிங். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் தான். ஆனால் 10 12:30 1 மணிக்கெலாம் வந்து கிளியராக என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து தெரியும். கருத்து கணிப்பு வந்துருச்சு எல்லாருமே. இல்லை கருத்து கணிப்பு எல்லாருமே யார் ஜெயிக்க போகிறா, டிஎம்கே தான் வின்னிங்கில் வரப்போகுதுங்கிறது சொல்லிட்டாங்க. 1-2 பேர் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து பயங்கரமாக ஸ்வீப்பில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு யாரும் செங்கோட்டைங்க ஏங்க நீங்கள் மற்றவங்களெல்லாம் விடுங்க, செங்கோட்டையன் எவ்வளோ அனுபவமுள்ள மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரோடையும் இருந்தவர், அவர் வந்து பேட்டி கொடுக்குறாருங்க. நீங்கள் யாரும் எதையும் நம்பாதீங்க, எல்லாம் பொய்யான கருத்து கணிப்பு, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவரும் நம்பிட்டு இருக்காரு. அப்போ செங்கோட்டையனே நம்பும்போது இந்த மாதிரி இந்த சத்யகுமார், இந்த குட்டி தளபதி, இந்த ஸ்ரீநாத், தூத்துக்குடி வேட்பாளர் இவங்களாம் நம்ப மாட்டாங்களா? நிச்சயமாக சார். இது எப்படியோ நடக்கிறது நடந்தே தீரும். தாவேக்கு ஆட்சி அமைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கிறத நம்ம இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிட போகுது சார். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். பனையூரில் பலவிதமான யோசனைகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த யோசனையெல்லாம் வாங்கிட்டு அவங்க 4ஆம் தேதி பனையூருக்கு தான் வர்றாங்களா இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் தொகு சரதவே காலாவை போகிறாங்களா, அப்போ தான் ரியல் பொலிட்டிக்கல் கேம் இஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறத அன்னைக்கு தான் விஜய் அவர்களுமே உணர்வார். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் அரசியல்ங்கிறது வேறு அப்படிங்கிறத 4ஆம் தேதி ஒரு முடிவு வரும். அந்த முடிவில் இவங்களும் பாதிக்கிறாங்களா அல்லது ஒட்டுமொத்தமாக சேதாரம் வராங்களாங்கிறத அன்றைய தினம் பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.